மாயா சந்தியா செய்திகள் டிசம்பர் 21 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது என்கரேஜிங்காகவும் இருக்கும். நம்ம ரகுராமை காமிக்கிறாங்க. ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என் மேலே ஒரு குற்றம் வந்துருச்சுன்னா அதை நிரூபித்து காமிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால நீங்கள் சொல்கிற குற்றத்தை நான் ஏற்றுக்கல, இருந்தாலும் நான் வந்துட்டு நிரபராதி அப்படிங்கிறத நான் நிரூபித்து தான் ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மரகதமணி சொல்கிறாரு, நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிறத பார்த்தா பத்தரை வர வச்சு அது உண்மையான நகையா பொய்யான நகையா அப்படின்னு சொல்லணும் போலையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, அப்படி தான் நிரூபிக்கணும் அப்படின்னா நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ மரகதமணி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரகுராம் ஐயா, உங்கள் மேலே இங்கே யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இங்கே உள்ளவங்களோட வாயை அடைக்கிறதுக்காக தான் நாங்கள் பத்தரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு, உங்கள் விருப்பம் அப்படின்னு. அதே நேரத்தில் அங்கே உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள், ஐயா இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு உங்களை சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு. அதனால இவங்க சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், இந்த நகை அம்மனோட நகை தான் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இல்லை, சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை நிரூபித்து காமிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால நீங்கள் பத்தரை வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ரகுராமோட குடும்பத்துக்கு ஒரு அவமானம் அப்படின்னா அது எங்களோட குடும்பத்துக்கு தான். இப்போ நீங்கள் பத்தரை வர வச்சு அது உண்மையான நகை அப்படிங்கிறத நிரூபிங்க, அப்போ தான் சில பேரோட வாயை அடைக்க முடியும் அப்படின்னு புவனேஸ்வரி நல்ல மாதிரியாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நினைக்கிறாங்க, எதுக்காக வந்துட்டு இந்த புவனேஸ்வரி இப்படி பேசுகிறா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒருவேளை அவங்க நகையை மாற்றி வச்சுருப்பாங்களோ, இது தெரியாம தான் நம்ம இருந்திருக்கோமோ அப்படின்னு மாயாவுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ நம்ம மாயா நேராக ஜானகி கிட்ட, பெரியம்மா என்ன பெரியம்மா இது அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, அந்த நகையை எடுத்துக்கொண்டாதே சாமி ரம்புகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் கையோடு இங்கே கொண்டுட்டு வரோம். கண்டிப்பாக இந்த நகை மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம பத்தரை வர சொல்லுவோம் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா ஒருவேளை நகையை மாற்றி வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே நகையை மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மாயா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாயாவும் சரி பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனா நினைக்கிறாங்க, ஜி நம்ம கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லாதவங்க நினைக்கிறேன். இப்போ நான் இந்த நகையை எடுத்துகிட்டு வந்தேன், இதனால அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனா கலங்குறாங்க. தனா நேராக அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நான் அப்போவே இந்த நகையை நான் கொண்டுட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அப்பா கொடுத்ததுனால தான் கொண்டுட்டு வந்தேன். இப்போ நான் கொண்டுட்டு வந்ததுனால தான் இங்கே பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருமா தனா, உன்னாலே எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அமைதியாக இரு, அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, நீங்கள் பத்தரை வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க நேராக ரகுராமை பார்த்து, ஐயா உங்களை சோதனை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு விருப்பமே கிடையாது, ஆனால் ஒரு சில பேரோட வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சு தான் ஆக வேணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, பரவாயில்ல, நானும் பொதுமக்கள் மாதிரி தானே அப்படின்னு. அப்போ பாட்டி நேராக சாமியை பார்த்து, கடவுளே இது என்ன எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்திருக்கு, இத்தனை வருஷமாக இந்த நகையை கட்டி காப்பாற்றினது நாங்கள் தான், ஆனால் திடீர்னு இப்படி எல்லாரும் சந்தேகப்படுற அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்ட வச்சுட்டியே அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க பத்தரை வர சொல்கிறாங்க. அப்போ பசுபதியும் புவனேஸ்வரியும் பேசிக்கிறாங்க. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரகுராம் பண்ண தப்பு வெளியில் வரப்போகுது அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, ஆமாம்மா, அந்த நகை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது, இது தெரியாமல் அந்த ரகுராம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த நகை போலின்னு தெரிய வரப்போகுது. அப்போ அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ரகுராம் அவமானப்பட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் பக்தர் அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கய்யா, இது உண்மையான நகை தான் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சில பேருக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி இதை ப்ரூவ் பண்ணி தான் காமிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம், அதனால தான் நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்கய்யா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கையில் இருக்கிற அந்த நகையை வாங்கி உரசி பார்க்குறாங்க. உரசி பார்த்ததோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த பத்தரோட முகம் மாறுறதை பார்த்து புவனேஸ்வரிக்கு சந்தோஷம். அப்போ பஞ்சாயத்து தலைவர்கள் கேட்குறாங்க, அப்புறம் என்னையா இது உண்மையான நகை தானே, அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இன்னும் அவரை சரியாக உரசி பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் எதுக்கு அவரை அவசரப்படுத்துறீங்க அப்படின்னு. அப்போ
தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கய்யா, உரசி பார்த்துட்டிங்களா அப்படின்னு. அப்போ அவர் உரசி பார்த்துட்டு வச்சுட்டு, ஐயா இது எல்லாமே ஒரிஜினல் நகையே இல்லையா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் பேரதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மரகதலிங்கம் சொல்கிறாரு, அப்படி போட அருவாலை, அப்போ நீங்கள் தான் இந்த நகையை மாற்றி வச்சிங்களா? நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணி இந்த நகையை எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த நகையை நீங்கள் விற்று அடமானம் வச்சிட்டிங்களோ? எங்க திடீர்னு இப்படி கோயிலில் கேட்டாங்களே, கேட்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் கேட்டுட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே இந்த மாதிரி டூப்ளிகேட் நகையை ரெடி பண்ணிட்டீங்க போல அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி வந்துட்டு, இங்கே பாருங்க மரகதலிங்கம், தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இத்தனை நாளும் ரகுராம் குடும்பத்தில் இந்த நகையை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சா, ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல, புவனேஸ்வரி நேராக ரகுராமை பார்த்து, ரகு இது நம்ம பரம்பரைக்கே ரொம்ப பெரிய அவமானம்னு உனக்கு தெரியும்ல, நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்ப்பன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அங்கே உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் தான் அப்போவே சொன்னோமே, இந்த நகையை பார்த்தாலே ஒரிஜினல் நகை மாதிரி தெரியலை, அப்படியே பாலிஷ் பண்ணி டூப்ளிகேட் மாதிரி தெரியுதுன்னு அப்போவே சொன்னோம், ஆனால் அதுக்கு யாராவது பிடி கொடுத்து பேசுனீங்களா? ரகுராம் தப்பு பண்ண மாட்டார், அவரோட குடும்பம் தான் இந்த நகையை வாங்கி கொடுத்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரகுராமோட குடும்பத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க, பார்த்தீங்களா கடைசியில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த தலைவர் சொல்கிறாரு, ஐயா ரகுராம் ஐயா, என்னையா நடக்குது இங்கே அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, இது எப்படி டூப்ளிகேட் நகையாக மாறுனுச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜானகியை பார்க்குறாங்க. அப்போ ஜானகி வந்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ பாட்டி நேராக பஞ்சாயத்து தலைவர்கள் கிட்ட, இங்கே பாருங்க, யாரும் எங்களை அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாருங்க, அந்த நகை இத்தனை வருஷமாக உங்கள் வீட்டுக்குள்ளே தானே இருந்துச்சு, நேற்று தானே வெளியில் எடுத்தேன்னு சொன்னீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளவங்க தான் அப்போ யாரோ நகை எடுத்திருக்கணும், உங்களுக்கு தெரியலைன்னா ரகு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உன் வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒரு திருடி இருக்கா, அவ தான் இந்த நகையை திருடி மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் வந்துட்டு அமைதியாக நிற்கிறாரு. அப்போ புவனேஸ்வரி நேராக அவங்க கிட்ட, இங்கே பாருங்க, இந்த நகை எப்படி மாறி போணுச்சுன்னு தெரியாது, ஆனால் அதுக்காக ரகுராமை தண்டிச்சிடாதீங்க, ரகுராமுக்கு இதுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது, ரகுராம் கிட்ட இல்லாத சொத்தா அவன் போய் இந்த நகையை எடுக்க போகிறான் அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அது என்ன, ஊருக்கு ஒரு நியாயம் தலைவருக்கு ஒரு நியாயமா? இங்கே பாருங்க, கோவிலோட நகைங்கிறது பொது சொத்து, என்னதான் ரகுராம் ஐயா குடும்பத்திலேருந்து இந்த நகையையும் பணத்தையும் கோயிலுக்கும் ஊருக்கும் வாரி வாரி கொடுத்தாலும் நகை காணாமல் போனது தானே, இந்த நகை மாறி போயிருக்கு, அதுக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் என்னதான் இந்த நகையை கோயிலுக்கு தானமாக கொடுத்துருந்தாலும் இது கோவிலோட நகை, கோயிலோட நகை காணாமல் போணுச்சுன்னா கண்டிப்பாக கைது பண்ணி தானே ஆகணும், அவருக்கு கிடைக்க வேண்டியதன் தானே கிடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரகுராமை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லுவீங்க போலையே அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஆமாம்மா, அப்புறம் எங்களுக்கு மட்டும் ஒரு நியாயமா, செஞ்ச தப்புக்கு அவர் ஸ்டேஷனுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரகுராம். அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு உங்கள் ஊருக்கு, நீங்கள் இப்படி இவரை தண்டிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, தயவு செஞ்சு அவரை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரொம்ப போராடுறாங்க. ஆனால் அந்த இன்னொருத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ உன்னோட நியாயத்தை எல்லாம் வேற எங்கேயாவது போய் பேசிக்க, நகை வந்துட்டு போலி நகையாக மாறி இருக்கு, ரகுராமுக்கு ஐயாவுக்கு தான் நாங்கள் பொறுப்பாக கொடுத்தோம் இந்த நகையை, கடைசியில் அவர் ஒழுங்காக பார்த்துக்கல, அவர் இந்த நகையை ஏதோ பண்ணிட்டாரு, அதனால அவரை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்றாங்க. அப்போ போலீஸ் அங்கேருந்து வராங்க. போலீஸை பார்த்ததோட ஜானகி வந்துட்டு, ஐயா இந்த நகை எப்படி மாறுனுச்சுன்னு தெரியல, விசாரணை பண்ணாதான் இந்த நகை எப்படி மாறுனுச்சுன்னு தெரியும், தயவு செஞ்சு என் புருஷனை கைது பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நகை உங்கள் குடும்பத்தில் ரகுராமோட பொறுப்பு அவங்க கையில் தான் கொடுத்தது, ஆனால் அவர் இந்த நகையை மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு அத்தனை பேர் சொல்லும் பொழுது நாங்கள் அவரை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், உண்மை என்னென்னு தெரிகிற வரைக்கும் அவரை நாங்கள் கைது பண்ணி தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமை கைது பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம பார்வதி நினைக்கிறாங்க, எப்படியோ ரகுராம் மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம தானே கெத்து அப்படின்னு பார்வதி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக ரகுராமோட குடும்பம்
இந்த ஊரையும் கோவிலையும் கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சோம். கடைசியில் பார்த்தா இத்தனை வருஷமா அவங்க இந்த கோவில் சொத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது தெரியாம நம்ம எல்லாமே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதோட பாட்டி நேரா புவனேஸ்வரியை பார்த்து, புவனேஸ்வரி, வார்த்தையை அளந்து பேசு. இதுக்கும் ரகுராமுக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. எங்களுக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ தான் நகையை மாத்தி வச்சுட்டு என் அப்பாவி புள்ள மேல பழி போடுறியோன்னு சந்தேகமா இருக்கு புவனேஸ்வரி அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, தயவு செஞ்சு ஏன் மேல சந்தேகப்படாதீங்க. நானும் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். உங்க வீட்டுக்குள்ள உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் அந்த நகையை எடுத்துக்கிட்டு உங்க புள்ள மேல பழி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது யாரு அப்படிங்கிறத போய் கண்டுபிடிங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதிக்கு அதிர்ச்சி. ஆக இவங்க என்ன நம்ம பக்கம் வண்டியை திருப்பி விடுறாங்க, நமக்கு தானே உதவி பண்றேன்னு பார்வதி அந்த புவனேஸ்வரி சொன்னாங்க. கடைசியில பார்த்தா என்ன இப்படி மாட்டி விடுறாங்க அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, இங்க பாருமா, உன் வீட்டுல தான் யாரோ ஒருத்தவங்க நகையை மாத்தி வச்சிருக்காங்க. அதை முதல்ல யாருன்னு போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்ல நம்ம பார்வதி ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, மாமா நமக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்மளை பழி போடுறாரு. நம்ம மட்டும் மாட்டணும்னா என் புருஷன் என்னை சும்மா விட மாட்டாரே அப்படின்னு பார்வதிக்கு பயம் தாங்க முடியல. அதுக்கப்புறமா எல்லாரும் அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ஜானகிய சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க. ஜானகி அங்கேருந்து நிக்கிறாங்க. புவனேஸ்வரி நேரா ஜானகி கிட்ட போயிட்டு, என்ன ஜானகி, உன் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாத்தியா, உன் குடும்பத்தை இந்த ஊருக்கு முன்னாடி எப்படி அவமானப்படுத்தினேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆனா எனக்கு சாதகமா ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்ல, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்து முறைக்க புவனேஸ்வரி சொல்றாங்க, இனிமே உன் குடும்பம் ஒவ்வொரு நேரமும் அவமானப்பட்டு நிக்கிறத நான் பார்க்க போறேன். உன் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு பாத்தியா, இனிமே அவன் வெளியிலே வர முடியாது. அந்த நகை உன் கைக்கு வந்தாதானே அப்படின்னு. அப்ப ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா இந்த புவனேஸ்வரி தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போயிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும் நேரா வீட்டுக்கு போயிடுறாங்க. மரகதமணியும் வீட்டுக்கு போறாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நாளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஜானகியும் ரகுராமோட குடும்பமும் அவமானப்பட்டு நிக்கணும் அப்படின்னு இத்தனை வருஷமா நான் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சது இன்னைக்கு நடந்துருச்சு. அந்த ரகுராம் அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி அவமானப்பட்டு நின்னா பாத்தீங்களா அண்ணா? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஜானகி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி இந்த குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சியன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னெல்லாம் சவால் விட்டா. இன்னைக்கு பாத்தியா, வாயடிச்சு போய் நின்னுகிட்டு இருந்தா அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, அம்மா, அதான் ரகுராமும் ஜானகியும் அவமானப்பட்டுட்டாங்களே, அந்த நகையை என்கிட்ட கொடுக்கலாம்ல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, உனக்கு அந்த நகை தானே வேணும், நீங்க பாருண்ணா, பீரோல்ல அந்த நகை இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பசுபதி சொல்றாரு. எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நம்ம ஜெயிச்சதுக்கு மரகதமணி தானே காரணம், அப்புறம் அவருக்கு நம்ம பரிசு கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுபதி நேரா பீரோல் கதவை ஓப்பன் பண்ணி நகையை பார்க்குறாரு. பார்த்தா அதுல நகையே இல்லை. அதை பார்த்ததோட அந்த பசுபதிக்கு பேரதிர்ச்சி. அப்ப பசுபதி நேரா வெளியில புவனேஸ்வரி, நகையை எங்க வச்ச அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா, பீரோல்ல தான் வச்சேன், நீ பார்க்கும்போது தானே வச்சேன் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அங்க இருந்த நகையை காணும், நீ வேற இடத்துல எடுத்து வச்சியா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா, ஒரு தடவை தான் அந்த நகையை தொட்டேன், அதுக்கப்புறம் அந்த நகையை நான் தொடவே இல்லை, ஒழுங்கா பாருண்ணா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, நீ பாருமா அப்படின்னு. மரகதமணி கேக்குறாரு, என்னங்க, நகையை உங்க கையில தானே கொடுத்தேன், காணுன்னு சொல்லி நாடகம் போடுறீங்களா, என்கிட்ட அந்த நகையை கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எங்களுக்கு அந்த நகை கொஞ்சம் கூட அவசியமே கிடையாது, எங்கள்கிட்ட அதை விட பெரிய சொத்தே இருக்கு, அந்த நகைக்கா நாங்க ஆசைப்பட போறோம், அந்த நகை பீரோல்ல தான் கொண்டாந்து வச்சேன், அதுக்கப்புறம் எங்க போனுச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, நீ பாருமா அப்படின்னு. புவனேஸ்வரியும் சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாங்க. அப்ப மரகதமணி நினைக்கிறாரு, சரியான ஆளுகளா இருக்காளுக, நகையை இதுக கையில தான் கொடுத்தேன், கடைசியில நகையை காணுன்னு சொல்றாளுக, இருக்கட்டும், நகையை மட்டும் காணுன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மரகதமணி கோவப்படுறாரு.
அப்போ புவனேஸ்வரி நேராக அந்த பீரோவில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நகையே இல்லை. அதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு அதிர்ச்சி. பசுபதி கேட்குறாரு, ஏம்மா புவனேஸ்வரி, நீ வேறு இடத்துல நகையை எடுத்து வச்சியா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா அந்த இடத்த விட்டு நான் நகையை மாற்றவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பசுபதி கேட்குறாரு, அப்புறம் எப்படிம்மா இந்த இடத்துலேருந்து நகை மாறி போயிருக்கோம் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, அண்ணா அந்த கார்த்திங்க அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, அவன் தெரியலையம்மா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் நகையை வைக்கும்போது அவன் பார்த்ததை நான் பார்த்தேன், நீ நேராக அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. அப்போ பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை எடுக்கலை. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஃபோனை எடுத்தானா என்ன அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாமா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா அப்போ அவன் தான் நகையை எடுத்திருக்கான் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, அவன் இந்த நகையை எடுத்து என்னம்மா பண்ண போகிறான் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா அவன் எனக்கு தெரியாமையே எத்தனையோ நகையை திருடிட்டு போயிட்டு அடவு வச்சு கொண்டாந்து வச்சிருக்கான். அதே மாதிரி தான் இந்த சாமி நகையை கொண்டுட்டு போயிட்டான் போல. இவன் மட்டும் கொண்டாந்து எங்கே கொண்டு போய் அடவு வச்சான்னு வச்சுக்கிடுங்களேன், அங்கே உள்ளவங்க பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். அந்த கார்த்திக்கு ஃபோன் பண்ணுனா அப்படின்னு. அப்போ பசுபதி திரும்ப திரும்ப கார்த்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. கார்த்தி ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்போ புவனேஸ்வரி நேராக வராங்க. அப்போ மரகதமணி கேட்குறாரு, என்னம்மா நகை இருக்குல்ல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அந்த நகை எப்படியோ காணாமல் போயிட்டு அப்படின்னு. இதை கேட்டதோடு அவர் கேட்குறாரு, என்ன நகை காணாமல் போயிட்டா, என்ன இவ்வளோ சர்வ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் நகையை பாதுகாப்பாக வீட்டில் தான் கொண்டாந்து வச்சேன், அதுக்கப்புறம் அந்த நகை எங்கே போணுச்சுன்னே தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட மரகதமணி சொல்கிறாரு, நல்லா நடிப்பு நடிக்கிறீங்களே, உங்கள் கையில் தான் நகையை கொண்டாந்து கொடுத்தேன், நானாச்சும் பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பேன், உங்களை தவிர அந்த நகை யாரு கைக்கு போக போகுது, நீங்க பாருங்க அந்த நகை எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா அதை நேரடியாக சொல்லுங்க, அதை விட்டுட்டு காணாமல் போயிட்டு அப்படின்னு தேவையில்லாமல் பழி போடாதீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க உங்ககிட்டேருந்து நிறைய முயற்சி நாங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியமெல்லாம் கிடையாது, எங்ககிட்ட அதை விட அதிகமான நகையே இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க, அந்த நகை எங்கே போணுச்சுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும், எங்களுக்கு கார்த்தி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு மரகதமணி சொல்கிறாரு, இங்கே பாருங்க நல்லா என்னை ஏமாத்துறீங்க, இன்னும் ஒரு நாளில் அந்த நகை என் கைக்கு வரலைன்னா அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நான் அந்த ஜானகியோட குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரகதமணி கோவமாக போகிறாரு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, என்னம்மா இது, இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா அவர் சொன்னாருன்னா அவரும் தான் மாட்டிப்பார், அதனால அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நம்ம மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு, கண்டிப்பாக அவரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. அப்போ பசுபதி கேட்குறாரு, அப்போ அந்த கார்த்தி தாமா நகை எடுத்துருக்கணும் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத ஃபோன் போட்டு கேளுண்ணா அப்படின்னு. பசுபதியும் இந்த கேட்குறமா அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா அரும்பு டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.